அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களின் வீடுகளை சேதப்படுத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வாக்குப்பதிவு மையத்தின் அருகே சிலர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் சின்னமான பானையை கீழே போட்டு உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடவே அது கைகலப்பாக மாறியதில் ஒருவரது மண்டை உடைந்தது. இதைத் தொடர்ந்து ஒரு கும்பல் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பகுதிக்கு சென்று 20க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். மேலும் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற சென்றவர்களையும் அந்த கும்பல் கடுமையாக தாக்கியது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நள்ளிரவில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இன்று இருதரப்பை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொன்பரப்பி கிராமத்தை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீடுகளை சேதப்படுத்திய கும்பலை கைது செய்ய கோரி ஜெயங்கொண்டம் அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவாளிகளை கைது செய்வதாக காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் உறுதியளித்தனர். ஆனால் காவல்துறையின் உறுதியை ஏற்க மறுத்து தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் அரியலூர் சிதம்பரம் மற்றும் அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறை அலட்சியத்தால் இணக்கமாக வாழும் மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். நல்லிணக்கணத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் சுய நலசக்திகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். அத்துடன் வீடுகளை உடைக்கும் கேடான பழக்கத்திற்கு சில சக்திகள் மீண்டும் தூபம் போட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ள ஸ்டாலின் தர்மபுரி நத்தமேட்டில் வாக்குச்சாவடி கைப்பற்றப்பட்ட சம்பவத்திற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.